ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அயன்ஸ் கிச்சனில் ஸ்பைசி மேகி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மேகி என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்றது தப்பில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்காக மேகி எடுத்துக்கிட்டாச்சு. தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை, தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது நிறையா சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். பச்சை மிளகாய் இது மாதிரி கீரி எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ கடாயில் எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் தாங்க போடணும். பச்சை மிளகாய் போட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட காரம் நல்லா இறங்கும். அப்போ தான் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆன உடனே மல்லி இலையும் சேர்த்துடலாங்க. மல்லி இலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஹோம்மேட் கரம் மசாலான்றதுனால கொஞ்சமாக சேர்க்குறேன். கடையில் உள்ள கரம் மசாலானா நீங்கள் நிறையாவே சேர்க்கலாம். இது நம்ம வீட்டிலையே அரைக்கிற சிக்கன் மசாலா, அதை ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு மேகி மசாலா ஒரு பாக்கெட் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, முட்டைக்கு சேர்த்து கிண்டிக்கலாம். பாக்கி மசாலாவை இதோடு சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம். மேகிலேயே சிக்கன் க்யூப் கிடைக்கும், சிக்கன் க்யூப் ஸ்டாக் க்யூபு, அதை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லை, நான் இன்றைக்கி சேர்க்கலை. இதோட நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அந்த மேகியை சேர்த்துடணுங்க. மேகி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த மேகியை நம்ம தண்ணியில் வடிச்சிட்டும் உதிரியாகவும் செய்யலாம். உதிரியாக செய்கிறது இது மாதிரி நம்ம தண்ணியெலாம் சேர்க்காமல் அப்படியே இதே மெத்தட்லேயே நம்ம செஞ்சிட வேண்டியது தான். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுப்பை சிம்மில் போட்டுட்டு இந்த பக்கம் கடாயை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மேகி எடுத்து வைக்க சொன்னேன் இல்லைங்களா மசாலா, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அதோடு நம்ம எடுத்து வச்சுருந்த எக்கையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்குங்க. ஏன் மேகி மசாலா சேர்த்து அந்த எக்கை நம்ம கிண்டுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அந்த மேகியோட ஃப்ளேவர் இந்த எக்கில் வரைக்கும் கிடைக்குங்க. அதனால தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போ எக்கை கிண்டியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு. இந்த தண்ணி கொஞ்சம் வத்தட்டுங்க. இந்த தண்ணி கொஞ்சம் வத்துனதுக்கப்புறமா நம்ம எக்கை இதில் சேர்த்துடலாம். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா மேகியும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கிண்டி வச்சுருந்த எக்கை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. இப்போ லாஸ்ட்டாக நான் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் சேர்க்குறேங்க. இது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு மேகி ரெடி ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான ஸ்பைசி மேகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.